இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே, 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 இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பினார். லூக்கா 4:18. இறையேசுவின் பலியில் இறை ஆசிரை பெற்றிட ஒரு மனமாய் இணைந்துள்ள இறையேசுவின் சொந்தங்களே, இந்நாள் ஒரு ஆனந்த திகைப்பின் நாள். ஆண்டவர் அழைப்பினை இனம் கண்டு இறையரசு பணியினை இறைவனை கண்டிட இளையோர் மற்றும் இறை மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டு புனித வாழ்விற்கான புதிய பாதையை காட்டிய புனித துன்போஸ்கோவின் அடிசுவட்டை பின்பற்றி 25 ஆண்டு காலம் தனது குருத்துவ அழைப்பால் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றி நம் அருட்தந்தையர்களின் வெள்ளி விழாவினை மனமகிழ்வோடு கொண்டாடி மகிழும் இந்நன்றி பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் என் உள்ளம் பேருவகை கொள்கிறது. அருட்தந்தை பிரிட்டோ அவர்கள் 1969 ஆண்டு திரு ஆரோக்கியசாமி மற்றும் ஜோஸ்வின் லீலா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தாயின் கருவினில் உன்னை நான் அறிந்து கொண்டேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப தன் அழைப்பை உணர்ந்து 1986 ஆண்டு குருமடத்தில் இணைந்தார். அழைத்தலில் சிறப்பாக நிலைத்து நின்று 1988 ஆண்டு முதல் வார்த்தை பாட்டையும் 1996 ஆண்டு தனது இறுதி வார்த்தை பாட்டையும் அளித்தார். 28/12/1999 ஆண்டு குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்பட்டு உமது வழியில் பயணம் தொடர என்ற விருது வாக்கை எடுத்தார். இவருடைய பணிகளான பங்கு பணி, ஆங்கில பயிற்சி இவற்றில் மிக சிறப்பாக பணியாற்றினார். சிறப்பாக செவேரியார் பாளையம் பங்கில் பல புது முயற்சிகளை மேற்கொண்டு
பங்கினை அதன் வளர்ச்சி பாதைக்கும், மேலும் தற்பொழுது மாலப்பட்டியில் உள்ள புனித தொன்போஸ்கோ இளங்குருமடத்தில் ஏழை எளிய ஆங்கிலம் தெரியாத பல மாணவ மாணவியருக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களின் பணி சிறக்க, மேலும் பல யூபிலி ஆண்டுகளை கொண்டாட, நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற இறைவனை வேண்டி இப்பொழுது தந்தை பிரிட்டோ அவர்கள் எரிகின்ற மெழுகுத்திரையை இந்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறார். அருட்தந்தை சேவியவர்கள் 25/8/1969 ஆண்டு மிக்கேல் மற்றும் அம்ப்ரோஸ் மேரி அவர்களுக்கு மகனாக பிறந்தார். இறைவன் அழைப்பை உணர்ந்த இவர் 1982 ஆண்டு இளம் குருமடத்தில் சேர்ந்தார். தனது முதல் வார்த்தை பாட்டை 24/5/1988 பெற்றார். இறைவனது அருளால் தனது இறுதி வார்த்தை பாட்டை 30/5/1996 ஆண்டு அளித்தார். எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்ற விருது வாக்கை உறுதியாய் பற்றி கொண்டு 29/12/1999 ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். தந்தை முக்கியமாக பணியாற்றிய இடங்கள் சில: புனித தொன்போஸ்கோ அன்பு இல்லங்கள் சேலம் மற்றும் கோவை, புனித தொன்போஸ்கோ நெஸ்ட் திருப்பூர், காவேரி வளர்ச்சி அலுவலகம் திருச்சி, தற்போது திருச்சி சலேசிய மாநில உதவி தலைவராகவும் திண்டுக்கல் மற்றும் மதுரை குழந்தைகள் நலக்குழு தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களின் பணி சிறக்க, மேலும் பல யூபிலி ஆண்டுகளை கொண்டாட, நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற இறைவனை வேண்டி இப்போது தந்தை சேவியர் அவர்கள் எரிகின்ற மெழுகுதிரியை இந்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்கின்றார். அருட்தந்தை அகிலன் சர்பிரசாதம் அவர்கள் 22/3/1970 ஆண்டு திரு சர்பிரசாதம் மற்றும் திருமதி சிலுவை மேரி அவர்களுக்கு புதல்வனாக பிறந்தார். இறைவனின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் இறை அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து 1982 ஆண்டு புனித தொன்போஸ்கோ இளம் குருமடத்தில் துறவற பயிற்சிக்காக சேர்ந்தார். தன்னுடைய முதல் வார்த்தை பாட்டை 24/5/1988 ஆண்டு அளித்தார். இறைவனின் அன்பாலும் அருளாலும் தன் இறுதி வார்த்தை பாட்டை 30/5/1996 ஆண்டு அளித்தார். இளையோரின் வாழ்வுக்கு வழிகாட்டியாய், கலங்கரை விளக்கமாய் தனது வாழ்வை அர்ப்பணித்த இவர் 29/12/1999 ஆண்டு அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற விருது வாக்கோடு குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். இவர் ஆற்றிய பணிகளான பங்கு பணி, இளையோர் பணி, இறை இசைப்பணி, ஊடக பணி இவற்றில் மிகவும் சிறந்து விளங்கினார். தற்பொழுது திருச்சி சலேசிய மாநிலத்தின் தலைவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். தந்தை அவர்களின் பணி சிறக்க, மேலும் பல யூபிலி ஆண்டுகளை கொண்டாட, நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற இறைவனை வேண்டி இப்பொழுது தந்தை அகிலன் அவர்கள் பீடத்தில் இருக்கின்ற மெழுகு திரிகளை ஒளியேற்றுவார். நம் பாசமிகு இறை தந்தையர்களை சலேசிய சபைக்கு அர்ப்பணித்த இவர்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டி
இப்பொழுது அருட்தந்தை பிரிட்டோ மற்றும் சேவியர் குடும்ப உறுப்பினர்கள் திருவாளர் பீட்டர் மற்றும் திருவாளர் ஜெயராஜ் அவர்கள் மெழுகுதிரிகளை பீடத்தில் அர்ப்பணிக்கிறார்கள். நாமும் நமது தேவைகள் அனைத்தையும் இந்த பலிபீடத்திலே அர்ப்பணித்து பக்தியோடும் நம்பிக்கையோடும் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று இந்த திருநிகழ்வில் தகுதியுடன் பங்கு பெற நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மறை மாவட்டத்தின் முதன்மை குரு தந்தை சகாயராஜ் அவர்களே மற்றும் திருவர சபைகள், மறை மாவட்ட குருக்கள், சலேசிய அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நம் அனைவருக்குமே மிக மிக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். நம்மிடையே வாழ்ந்து நமக்காக பணி செய்து நமக்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு நம்மை வளர்க்க இந்த 3 தந்தையர்களும் நமக்காக மேற்கொண்ட முயற்சிகளை, அவர்கள் எடுத்த காரியங்களை, முடிவுகளை இன்று நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாள். சவேரியார் பாளையம் இன்று வளர்ந்திருக்கிறது என்றால் இவர்களும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள், பங்கு பேரவை, நிதிக்குழு, சவேரியார் பாளைய ஊர் பணிக்குழு, தொன்போஸ்கோ சேவை மையம், மறைக்கல்வி பயிலும் குழந்தைகள், ஆசிரியர்கள், இளையோர் அனைவரின் சார்பாக தந்தையர்களை வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம். அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய வரவேற்பை வெளிப்படுத்துவோம். தந்தையர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அருட்தந்தை சேவியர் மைக்கேல், அருட்தந்தை ஜெரார்டு பிரிட்டோ, அருட்தந்தை அகிலன் சத்பிரசாதம், இவர்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிக அரியதொரு கொடை. இவர்களுக்காக இவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்நாள் வரை இவர்களை காத்து வழிநடத்தி வந்த இறைவன் தொடர்ந்து இவர்களோடு இருந்து இவர்களோடு உடன் பயணிக்கவும், அவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளிலே உடனிருக்கவும், இவர்களை ஆசீர்வதிக்கவும் வழி நடத்தவும் தேவையான அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். இந்த திருநிகழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உலகில் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கைக்குரிய இறைவா, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு குருத்துவம் என்னும் கொடைக்காக நன்றி கூற ஆவல் கொண்டுள்ள எங்கள் மீது நீர் காட்டிய கருவிடத்திற்காக நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அவரில் நிறைவான அன்பில் ஆவியை உறுதிப்படுத்தி அருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் பணிபுரிய அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 1-5, 9-11. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ உன் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றிடுதே
மகிழ்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. நினைத்து மகிழ்கின்றது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 11 முதல் 14 வரை, 4 முதல் 7 வரை. அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவரும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டினாலும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயம் வெளியிட்ட போது நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பெறாக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 15 முதல் 22 வரை. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர்கள் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்திற்கு திருப்பலிக்காக சென்று கொண்டிருந்தேன். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வழியை மறந்துவிட்டேன். அப்பொழுது அங்கிருந்த ஒரு இளைஞரிடம், தம்பி, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு எப்படி செல்வது? அவன் என்னைய மேலையும் கீழையும் பார்த்துட்டு, அந்த ஆலயத்திற்கு எதற்கு போகிறீர்கள்? நான் சொன்னேன், இது மாதிரி திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், அங்கு மறையுரை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி. சரி, எதை பற்றி பேச போகிறீர்கள்? நான் சொன்னேன், விண்ணகத்திற்கு செல்வது எப்படி எப்படி விண்ணகத்திற்கு செல்வது எப்படி என்று மறையுரை ஆற்றப் போகிறேன். அவன் உடனே சொன்னான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கூட உங்களுக்கு வழி தெரியல, நீங்கள்லாம் எப்படி விண்ணகத்திற்கு செல்வது எப்படின்னு மறையுரை ஆற்றப் போகிறீர்கள்? இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திரு அவை ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இதே இந்த நாளிலே நமக்கு இன்னும் இரட்டிப்பாக, இன்னும் சொல்ல போனால் 3 பேர் தங்களுடைய குருத்துவ அருட்பொழிவினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். இது நமக்கு இரட்டிப்பு அல்ல, 3 மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. 3 மடங்கு அல்ல, அவரோடு சேர்ந்து 3 தோழர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆகவே 6 மடங்கு மகிழ்ச்சியை நமக்கு இந்த நாள் கொண்டு வருகிறது. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு தூய ஆவியாருடைய வழியாக புறா வடிவில் இறங்குகிறார். அங்கு குரலொலி கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை குறித்து நான் பூரிப்படைகிறேன் என்று ஆண்டவர் இந்த 3 குருக்களை குறித்து, இவர்கள் என் அன்பார்ந்த மகன்களாக இருந்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகளாக தங்களுடைய வாழ்க்கையை தொன்போஸ்கோவினுடைய பாணியில கிறிஸ்துவின் மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே மக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்களுக்காக, ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, இறை மக்களுக்காக தங்களுடைய பணியை அனுதினமும் செய்து இன்று இந்த மகிழ்வுறக்கூடிய இந்த குருக்களிலே நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்லி விண்ணக தந்தை மகிழ்கிறார். நாம் எல்லாம் மகிழ வேண்டாமா? நாம் எல்லாம் வாழ்த்து கூற வேண்டாமா? நாம் எல்லாம் பாராட்ட வேண்டாமா? நாம் எல்லாம் அவர்களை வாழ்த்த வேண்டாமா? எல்லோரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உங்களெல்லாம் கைத்தட்ட சொன்னது ஒரு காரணம். ஏன்னா 9:30 மணி பூசை,
10:05 தொடங்குனுச்சு. இப்போ மணி 10:45. நான் சொல்லக்கூடிய மறையுரையை நீங்கள் கேட்கணும்ல, கொஞ்சம் ஒரு நப்பாசை. இந்த 3 பேரையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த 3 பேரையும் எனக்கு தெரியும். நீங்கள் உடனே நினைக்கலாம், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவங்களெல்லாம் தெரியும்? 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000ஆவது ஆண்டில் திருப்பத்தூர் தொன்போஸ்கோ குருமடத்திலே நான் குருமானவனாக 11வது படித்து கொண்டிருக்கின்ற பொழுது இதே போன்ற ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் கிட்டத்தட்ட 19 குருக்கள் புதிய குருக்களாக மாறி திருப்பலி நிறைவேற்ற வந்தார்கள். எல்லோரும் இளம் குருக்கள். அந்த குருக்கள் யாரு? அந்த குருக்களில் இருந்தவர்கள் இங்கு 6 பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் தான் அந்த பீடத்திலே நின்று திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு குரு மாணவனாக, குருவாக நான் மாற வேண்டும் ஆசைப்பட்டு நானும் அங்கு ஒரு மாணவனாக அமர்ந்திருந்தேன். இவர்களை பார்த்தபோது எனக்கு ஒரு பிரமிப்பு, ஆச்சரியம். எப்படி இவ்வளவு குருக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இளைஞர்களுக்காக, இறை மக்களுக்காக கையளித்திருக்கின்றார்கள். ஆனால் நடுப்பற திருப்பலி நிறைவேற்றிய தந்தையை பார்க்கின்ற பொழுது இவரும் ஒரு இளம் குருவா? யார் தெரியுமா அது? அருட்பணி ஜான் தர்மன். கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே இருக்கும். தாடி நரைச்சிருச்சு, மண்டெல்லாம் நரைச்சிருச்சு, முடியெல்லாம் நரைச்சிருச்சு. இவரும் இளம் குருவா? அப்புறமா தான் சொன்னாங்க அவர் ஒரு லேட் ஒகேஷன், தாமதமாக குருவாக மாறி இருக்கிறார். ஆனால் இவர்களை பார்த்தபோது அப்போது சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் மில்லேனிய குருக்கள். அப்படிதானே? 2000ஆவது ஆண்டு நமக்கு தாய் திரு அவை ஒரு யூபிலி ஆண்டாக கொண்டாடியது. இவர்கள் மில்லேனிய குருக்கள். இன்று இந்த ஆண்டு 2025ஆவது ஆண்டு மீண்டும் ஒரு திரு அவைக்கு ஒரு யூபிலி ஆண்டு, ஒரு ஜூபிலி ஆண்டு, எதிர்நோக்கின் திரு பயணிகள் என்று சொல்லி திரு அவை திருத்தந்தை மூலமாக நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கிறது. ஏன்னா அப்ப மில்லேனியம் குருக்கள், இளம் குருக்களாகவே அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள். இன்று அவர்கள் குருக்களாக 25 ஆண்டுகளை கொண்டாடுகிறார்கள். இது எல்லாம் எதை குறிக்கிறது? நான் உங்களுக்காக எப்படி ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மக்களுக்காக தியாகம் செய்து சிலுவையில இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் எல்லாமாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னாரோ, அதே போல இந்த 3 குருக்கள், அருள்பணி அகிலன், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அருமையான ஒரு விருது வாக்கை ஏற்று திண்டுக்கல் சவேரியார் பாளையம் புனித சவேரியார் பங்கு வழங்கும் நீயே நிரந்தரம், நிரந்தரமான அந்த இறைவனை தன்னுடைய இசையின் மூலமாக உலகெங்கும் எடுத்து சென்ற அருமையான ஒரு திறமைக்கு சொந்தக்காரர். உதவி மாநில தந்தையாக திறம்பட தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். உமது வழியில் பயணம் தொடர என்று சொல்லி அருட்பணி ஜெராட் பிரிட்டோ அவர்கள், அவருக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு புழுதியின் புதல்வன் என்று சொல்லி. என்ன அது புழுதியின் புதல்வன்? எங்கு செல்கிறார்களோ அந்த மக்களோடு ஒன்றாக இணைகின்ற ஒரு அருமையான ஒரு பாசக்காரராக உரிமையோடு கூப்பிடுவார். என்னக்கா சொல்லுங்க, என்ன தம்பி சொல்லுங்க, என்ன அப்பா சொல்லுங்க. நான் அவரோடு ஒரு சில ஆண்டுகள் கூட இருந்திருக்கின்றேன். ஆகவே அந்த உறவுக்கு, அந்த பாசத்திற்கு, அந்த நட்புக்கு சொந்தக்காரராக அவர் இருக்கிறார். அருட்பணி சேவியர் மைக்கேல், தற்போது இந்த பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்பணி சேவியர் மைக்கேல், அவரோடும் நான் இருந்திருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், அதுதான் அவருடைய விருது வாக்கு. தன்னுடைய வாழ்க்கையை முகவரி தெரியாத இளைஞர்களுக்கு முகவரியாக, அடையாளம் இல்லாத குழந்தைகளுக்கு அடையாளமாக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக சமூக பணிக்காக அர்ப்பணித்த அருட்பணி சேவியர் மைக்கேல் அவர்கள் இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நான் உங்களுக்கு 2 சிந்தனைகளை கொடுக்க ஆசைக்கிறேன். முதலாவதாக, இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அருள் பொழிவு பெற்றவர்கள். இந்த ஆசிர்வாதமும் அருள் பொழிவும் எதற்காக? மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்காக. தாங்கள் பெற்ற அந்த அருள் பொழிவை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. ஆக அது அவர்களுக்கு அல்ல, கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
ஒரு குருத்துவ அருள்பொழிவு நடக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு நாம் சற்றும் நினைத்து பார்க்காத ஒரு மறை உண்மை, ஒரு மறை நிகழ்வு நடக்கின்றது. அனைத்து குருக்களும் அந்த திருத்தொண்டர்கள் மீது கை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு அபிஷேகம் அங்கு நடக்கிறது. அவர்களுடைய கரங்கள் அந்த தைலத்தால் அர்ச்சிக்கப்படுகின்ற பொழுது, அருள் பொழிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் முழுவதுமாக மறு கிறிஸ்துவாக அவர்கள் மாறுகிறார்கள். இந்த ஆசீர்வாதமும் இந்த அருள் பொழிவும் எதற்காக? மற்றவர்களுக்காக. தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2 முதல் 3 வரை உள்ள இறை வசனங்கள் நமக்கு சொல்லுவது, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், நான் உனக்கு ஆசை கூறுவேன், உனது பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக மாறுவாய். இதைத்தான் இவர்களுக்கும் சென்றிருக்கிறார் ஆண்டவர். இவர்களை அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசி எதற்காக? நீ மற்றவர்களுக்கு ஆசியாக மாற வேண்டும். விடுதலை பயணம் 4வது அதிகாரம் 10-12 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் அங்கு என்ன நடக்கிறது? மோசே, கடவுள் சொல்லுகிறார், என் மக்கள் படக்கூடிய துன்பத்தை நான் பார்க்கிறேன், அவர்களுடைய அழுகுரல் என்னுடைய காதை எட்டுகிறது, நீ சென்று அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசே என்ன சொல்லுகிறார்? 10வது வசனத்துல, ஆண்டவரே, நான் நாவன்மையற்றவன், என்னுடைய வாய் திக்கும், என்னுடைய நாவும் குளறும் என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை அவர் அறிக்கையிடுகின்ற பொழுது கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னுடைய நாவில் இருப்பேன், நீ என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் உனக்கு அறிவுறுத்துவேன், நானே உன் சார்பாக பேசுவேன். இதுதான் ஆசிர்வதிக்கப்படுகின்ற பொழுது, அருள் பொழிவு பெறப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு குருவுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அழைப்பாக இருக்கு. ஆகவே இந்த ஆசீர்வாதம், இந்த அருள் பொழிவு எதற்காக? மற்றவர்களுக்காக. சமீபத்தில் நானும் மற்ற ஒரு 4 குருக்கள் சேர்ந்து ஒரு குரு மாணவனுடைய வீட்டிற்கு சென்றோம். அங்கு நான் அனுபவித்த ஒரு நிகழ்வு என்னையே சற்று அலசி பார்க்க அழைப்பு விடுத்தது. நாங்கள் அந்த வீட்டிற்கு சென்ற உடனே அந்த குருமானவன் இருக்கிறார், அவருக்கு ஒரு தங்கை, ஒரு தம்பி, 3 பேர் இருக்கின்றார்கள். 3 பேரும் விரைவாக ஓடி வந்து எங்களுடைய காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். நான் அடிக்கடி இதை பார்ப்பது கிடையாது, அதுக்கடி அனுபவித்ததும் கிடையாது. ஆனால் அந்த அனுபவம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது, இதுதான் எங்க அப்பா சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு வளர்க்கிறார். அந்த குரு மாணவன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான், அந்த மகள் 10ஆம் வகுப்பு படிக்கிறாள், அந்த மகன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். 3 பேரும் உடனடியாக ஓடி வந்து எங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி. நான் சற்று பின்னே சென்றேன். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சொன்னாங்க, இந்த 3 பேரையும் நாங்கள் இறை பணிக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம். என்னுடைய மகள் அருட்சகோதரியாக மாறினால் எனக்கு சந்தோஷம், இந்த 2 மகன்களும் குருக்களாக மாறினால் எனக்கு சந்தோஷம். இறை பணிக்காக அவர்கள் ஆசீர்வாதமாக மாறுகின்றார்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கும். நீங்கள்லாம் தயாராக இருக்கீங்களா? இவன் படிக்கல ஃபாதர், அவனை கூட்டு போங்க ஃபாதர். இவன் ஒன்றும் செய்ய மாட்டான் ஃபாதர், இவன் ஒன்றுக்கு ஆக மாட்டான், அவனை கூட்டு போங்க ஃபாதர். ஆனால் இறை அழைப்பு, இந்த குருத்துவ அழைப்பு ஒரு மாபெரும் அருள் பொழிவாக. இதைத்தான் திருத்தந்தை அவர்கள் 2013ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி பேதுரு சதுக்கத்திலே மக்களுக்காக உரையாற்றி வருகிறார். அப்படி அவர் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்திலே சற்று சலசலப்பு. என்ன சலசலப்பு? ஒரு மனிதருக்கு அருகிலே யாரும் வர விருப்பப்படவில்லை. அவருடைய பெயர் வின்சினியோ ரிவோ என்று அவருடைய பெயர். 53 வயது நிரம்பிய ஒரு நபர். அவருக்கு ஒரு நரம்பு தொடர்பான ஒரு நோய். அதன் காரணமாக அவருடைய உடம்பு முழுவதும் கட்டிகள், அங்கங்கு கட்டி, பார்க்கும் போதே ஒரு அகோரமான ஒரு சூழல். அவரை பார்த்த உடனே இந்த மக்கள் எல்லோரும் சற்று தூரம் செல்லுகின்றார்கள். அவரை கொண்டு செல்லுங்கள், எங்கள் அருகில் கொண்டு வர வேண்டாம், எங்களுக்கும் அந்த நோய் தொற்றிவிடும் என்று சொல்லி அவரை அப்புறப்படுத்த நினைக்கின்றார்கள். இதை சற்றும் எதிர்பாராத, சற்றும் அறியாத திருத்தந்தை அந்த இடத்திற்கு வந்தவுடன் அவர் செய்த ஒரு மாபெரும் காரியம், அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய அருளையாளம், அதுதான் அருள் பொழிவினுடைய ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? அவரை அப்படியே கட்டி அரவணைத்து அவருடைய தலையிலே ஒரு முத்தமிடுகிறார்.
அந்த நபர் திருத்தந்தையினுடைய கரங்களை வாங்கி அந்த கரங்களிலே முத்தமிடுகிறார். ஒரு சில நாட்கள் கழித்து இந்த அனுபவத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் அந்த நபரிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம், திருத்தந்தை அவர்களுக்கு எனக்கு இந்த நோய் இருக்கிறது, இது தொற்றுமா தொற்றாது என்று கூட தெரியாது, ஆனால் அதை பற்றி அவள் ஒருபோதும் கவலைப்படவில்லை. உடனே எனக்கு அருகிலே வந்து அவர் என்னை அரவணைத்தது, எனக்கு முத்தமிட்டது. எனக்கு என்ன தோணியது தெரியுமா? நான் விண்ணகத்தில் இருப்பது போல நான் உணர்ந்தேன். விண்ணகத்தில் இருப்பது போல உணர்ந்தேன். என்னுடைய வாழ்வினுடைய ஒரு பெரும் பாக்கியத்தை நான் பெற்றுவிட்டேன். இது எனக்கு கவலையே இல்லை. நான் இந்த தருணம் இறப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அருமையான ஒரு காரியம். திருத்தந்தை அருமையான ஒரு முன் உதாரணமாக ஒவ்வொரு குருவும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கின்ற பொழுது கிறிஸ்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார். மாபெரும் புதுமை அங்கு நடக்கிறது. விண்ணகம் அந்த இடத்துல ஒரு நிகழப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. இதுதான் ஆசீர்வாதம். இரண்டாவதாக, ஒவ்வொரு குருவும் இந்த குருத்துவ அருள் பொழிவு மூலமாக ஒரு நல் மேய்ப்பராக வாழ அழைக்கப்படுகிறார். இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நானே நல்ல ஆயனாக இருந்து என்னுடைய ஆடுகளை எல்லாம் கூட்டி சேர்ப்பேன். ஆக நல்ல ஆயன் என்று சொன்னால் இந்த நல்ல ஆயனுடைய பண்புகள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன. என் ஆடுகளுக்கு என்ன தேவை, என் ஆடுகள் என்ன நிலையில் இருக்கிறார்கள். ஆர்ஸ் நகருக்கு ஜான் மரிய வியானி, புனித ஜான் மரிய வியானி சென்றபோது அவருக்கு தெரியும் இந்த மக்கள் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள், சாவினுடைய அந்த விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு மனம் மாற்றம் தேவை என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபத்தோடு கூடிய அந்த பாவ சங்கீதத்தின் தொட்டியில 18 மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவர் மாறி ஒருவர் பின் ஒருவராக அந்த நகரமே மனம் மாற்றமாகிறது. ஆகவே யார் ஒருவர் தனக்குடைய ஆடுகள் தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவை, என்ன நிலையில இருக்கிறார்கள் என்பதை அறிகின்றார்களோ அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அவர்களை மனம் மாற்றுகின்றார்கள். அவருக்கு வந்த துன்பம் ஏராளம், உடல் உபாதைகள் அவருக்கு இருக்கின்றது, சாத்தான் அவரை துன்புற்றுகிறது, அவருடைய படுக்கை பற்றி எரிகின்றது. எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த மக்களை அறிந்து அவர்களுக்கு நல்வழி காட்டுகிறார். என் ஆடுகளுக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாராகிறேன், நானே நல்ல ஆயன். சிறைச்சாலையில அவரை கொல்ல போகிறார்கள், கத்துகிறான். இன்னும் சிறிது நேரத்தில் என்னுடைய உயிர் போக போகிறது, என்னுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள், என்னுடைய மனைவி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு யார் ஆறுதல் சொல்வது, அவருடைய எதிர்காலம் என்னவாகும்? மேக்சிமிலியன் கோல்பே என்ன செய்கிறார்? இவருக்கு பதிலாக என்னுடைய உயிரை நான் கொடுக்கிறேன். அதுதான் உயிர் தியாகம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் இருந்தாலும் நான் கவலை கொள்ள அஞ்சேன், காரணம் ஆண்டவர் ஆயராக இருக்கிறார், எனக்கு நீதியை பெற்று தருவார். புனித ஆஸ்கர் ரொமேரோ சான் சல்வதோர் அந்த இடத்துல அவர்கள் நினைத்தார்கள் இவர் அரசு சார்பாக இருப்பார், நமக்குத்தான் இவர் சாதகமாக இருப்பார் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஒரு தருணம் அவருக்கு அந்த மக்களுடைய நிலையை கண்டறிந்த போது, நான் மக்கள் சார்பாக இருக்க போகிறேன், எனக்கு வலதுசாரியும் தேவையில்லை, எனக்கு இடதுசாரியும் தேவையில்லை, நான் துன்பப்படக்கூடிய இந்த மக்கள் சார்பாக நிற்கப் போகிறேன், யாரும் எனக்கு முக்கியமில்லை. இந்த திரு அவை ஏழை எளிய மக்களோடு பயணிக்கக்கூடிய திரு அவையாக அவர்களுடைய நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் அவருடைய நல்வாழ்விற்காகவும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு மறைசாட்சியாக இன்று புனிதராக இருக்கக்கூடிய புனித ஆஸ்கர் ரொமேரோவை நாம் பார்க்கிறோம். சிதறி போன ஆடுகளை ஒன்று சேர்ப்பது நல் மேய்ப்பனுடைய பணியாக இருக்கிறது. புனித டொன் போஸ்கோ 2 வயதில தந்தையை இழந்தவர், கடினப்பட்டு ஒரு குருவான நிலையில எல்லா குருக்களும் செல்லக்கூடிய அந்த பாதையில நான் செல்வது கிடையாது, என்னை முட்டாள் என்று சொல்லுங்கள், என்னை பிழைக்க தெரியாது என்று சொல்லுங்கள், என்ன வேணாலும் என்னை சொல்லுங்கள், அதை பற்றி நான் கவலை இல்லை. நான் இந்த இளைஞர்களுக்காக சிதறி கொண்டிருக்கக்கூடிய
ஏழை அனாதை இந்த இளைஞர்களுக்காக என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது. அவர்களுக்காக நான் நடக்கப் போகிறேன். யார் வந்தாலும் வரவில்லை அலையாண்டும் எனக்கு ஒருபோதும் கவலை இல்லை. என்னுடைய வாழ்க்கை இவர்களுக்காக. நீ இளைஞன், அது போதும். நான் உன்னை அன்பு செய்ய, நான் உனக்காக படிக்கிறேன், உனக்காக வாழ்கிறேன், உனக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதுதான் சிதறி போன ஆடுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஆயர். ஒரு ஆயர், ஒரு நல்ல ஒரு குரு யாராக இருப்பார்? மன்னிப்பினுடைய ஒரு அடையாளமாக இருப்பார். உறவை வலுப்படுத்தக்கூடியவராக இருப்பார். 1981 மே மாதம் 13ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், புனித 2ஆம் ஜான் பால் உரையாற்றுவதற்காக வருகிறார். சற்றும் எதிர்பாராத தருணத்தில் 3 குண்டுகள் அவரை துளைக்கின்றன. நிலை குழந்து பிழைப்பாரா, உயிர் பிழைப்பாரா, இறந்து விடுவாரா என்று சொல்லி திரு அவை முழுவதும் தயங்குகிறது, வருத்தப்படுகிறது. எல்லோரும் ஜெபிக்கின்றார்கள். சுய நினைவுக்கு திரும்பிய அந்த திருத்தந்தை என்ன செய்தார்? நான் என்னை சுட்ட அந்த மகனை நான் முழுவதுமாக மன்னிக்கிறேன். அவனுடைய சகோதரர், அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, 2 ஆண்டுகள் கழித்து 1983ஆம் ஆண்டு சிறைச்சாலையில் சென்று முகமது அலி அக்கா என்ற அந்த ஒரு நபரை பார்த்து அவரை அரவணைத்து, என்னுடைய சகோதரன், உனக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது என்று சொல்லி அந்த உறவை வலுப்படுத்துவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஆயன் யாராக இருப்பார்? மற்றவர்களை மன்னிக்க கூடியவராக, நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் ஒரு குரு அர்ச்சிக்கப்படுகிறார் மக்களை புனிதப்படுத்துவதற்காக. ஒரு குரு இறைவாக்கினராக இருக்க அழைக்கப்படுகிறார் மக்களுக்கு போதிப்பதற்காக. ஒரு குரு மக்களுக்கு அரசராக, போலி அரசராக அல்ல, நீதி அரசராக, நேர்மையின் அரசராக, இரக்கத்தின் அரசராக, கருணையின் அரசராக இருந்து பணியாற்ற அழைக்கப்படுகிறார். ஆகவே இந்த நாளிலே இவர்களை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நாம் குருக்களுக்காக ஜெபிப்போம், இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் தொடர்கின்ற இந்த பணி பல ஆண்டுகள் தொடரட்டும். பொன்விழா காண நம் அனைவரும் இணைந்து இந்த தொடர்கின்ற பலியிலே ஜெபிப்போம். ஆசிர்வாதம் மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்காக, அருள் பொழிவு தன்னையே மற்றவர்களுக்காக கரைத்து கொள்வதற்காக, நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நல்ல ஆயர்களாக நாம் வாழ தொடர்கின்ற இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும். ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
அனைவரும் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து அருள் வரங்களாலும் நம்மை நிரப்புகின்ற இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏற்று நமக்கு அருள் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இந்த அடையாள காணிக்கையில் இணைந்து முழுமையாக நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் இறைவிடம் அர்ப்பணிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அழைப்பில் மகிழும் இறையே, எம் திரு தந்தைக்காகவும் குருக்கள் மற்றும் துறவியருக்காகவும் ஜெபிக்கிறோம். உன் அன்பினால் முன்குறிக்கப்பட்டு அதன் விளைவாய் பெற்றுள்ள அழைப்பின் மேன்மையை உணர்ந்து வாழ்வாலும் வார்த்தையாலும் உன் மக்களை அன்பின் வழியில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோருக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையில் வேரூன்றி இளையோரோடு பயணிப்போம் என்ற விருது வாக்கோடு இந்த ஆண்டை துவங்கிய இளையோர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் நல்ல கிறிஸ்தவர்களாக பக்தியில் நிலைத்து இறை நம்பிக்கையில் வேரூன்றி அவர்களின் வாழ்வு என்றும் நல் மதிப்பீடுகளினால் ஒளிர்ந்திட தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெள்ளி விழா காணும் நாயர்களுக்காக மன்றாடுவோம். அழைத்தல் என்னும் கொடை தந்து உம் அருட்பொழிவினால் எம்மை ஆட்கொள்ளும் இறையே, இந்நன்னாளில் தம் துறவற வாழ்வின் 25 ஆண்டுகால பணிக்காக நன்றி பலியை ஒப்புக்கொடுக்கும் அருள் தந்தையர்கள் அகிலன் சர்பிரசாதம், சேவியர் மைக்கேல், ஜெரால் பிரிட்டோ அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க ஆசிக்கின்றோம். இவர்களை நீர் அழைத்த நாள் முதல் இந்நாள் வரை உன் அன்பின் சிறகில் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியதற்காக நன்றி கூறி மகிழும் இவ்வேளையிலும் இனிவரும் நாட்களிலும் உம் அருள் துணை இவர்களோடு இருந்து இவர்களை வழிநடத்த வேண்டுமாயும் செய்கின்ற இளையோர் பணியில் வெற்றி கண்டு பல இளம் உள்ளங்களை உம்பதம் சேர்ப்பதற்கு தேவையான உடல் உள்ள அருள் ஆசிரை நிறைவாய் தந்தருள வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கு கூடியிருக்கும் நம் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். இம்மாபெரும் யூபிலி ஆண்டில் எம் அருட்தந்தையர்களின் யூபிலி கொண்டாட்டத்திற்கு ஒன்று கூடியுள்ள நம்பிக்கையின் திருப்பயணிகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். கொண்டாட்டங்களின் வழியாய் உம் ஆசிரை நிறைவாய் பெற்று உம் அன்பிற்கு எங்கள் வாழ்வாலும் வார்த்தையாலும் சான்று பகிர்ந்து வாழ்ந்திட தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உறவினர்களுக்காக மன்றாடுகிறோம். தியாகத்தின் திருவுருவே இறைவா, புனிதத்தின் அடையாளமாக விளங்கும் இந்த இரசத்தையும் மனிதத்தின் அடையாளமாக விளங்கும் இந்த அப்பத்தையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதித்து ஏற்றிட வேண்டும். இவ்வேளையில் எம் சலேசிய குடும்பத்திற்கு தங்களுடைய அன்பு புதல்வர்களை அர்ப்பணித்த எம் அருள் தந்தையர்களின் பெற்றோர், உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தோர் அனைவரையும் ஆசிர்வதிக்க இறைஞ்சுகிறோம். இவர்களின் தன்னிகரில்லா தியாகத்திற்கு தேவையான அருட்செல்வங்களையும் பொருட்செல்வங்களையும் தந்து மென்மேலும் இவர்கள் வாழ்வில் வளர்ச்சி காணவும் குடும்பங்களில் அன்பு, அமைதி, ஒற்றுமை,
சமாதானம் என்றும் நிலவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களை ஆசீர்வதித்திருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மலர்கள் அழகாக சேர்த்து அகம் நிறை மகிழ்வை அகலாக ஏற்றி அருள் வாழ்வில் தேடலை தூபமாய் மாற்றி அன்பாக தந்தோ என் நேச தந்தா. அர்ப்பணத்தின் அஞ்சலி அன்புடனே எம்பலி. அர்ப்பணத்தின் அஞ்சலி அன்புடனே எம்பலி. ஆனந்த மலர்கள் அழகாக சேர்த்து அகம் நிறை மகிழ்வை அகலாக ஏற்றி அருள் வாழ்வில் தந்தோ என் நேச தந்தா. நட்பு எனும் பூச்சூடி நெஞ்சங்கள் ஒன்றித்து அப்பத்தின் வடிவத்தில் அன்புடனே தந்தோ. நட்பு எனும் பூச்சூடி நெஞ்சங்கள் ஒன்றித்து அப்பத்தின் வடிவத்தில் அன்புடனே தந்தோ. உம் பாச வழியில் பகையெல்லாம் மறைய வெளிவேடம் கலைந்து நிஜ வாழ்வு மலர மலர்பாதம் படைத்தோ படையாள வடிவில். அஞ்சலி அன்புடனே எம்பலி. ஆனந்த மலர்கள் அழகாக சேர்த்து அகம் நிறை மகிழ்வை அகலாக ஏற்றி அருள் வாழ்வின் தேடலை தூபமாய் மாற்றி அன்பாக தந்தோ என் நேச தந்தா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது பாடத திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்று நாங்கள் பெற்றுக்கொண்டு குருத்துவம் என்ற கொடைக்காக நன்றி கோரி அர்ப்பணிக்கும் எங்கள் காணிக்கைகளோடு எங்களையும் ஏற்றிருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மேன்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தீர். ஆகவே வானதூதர் புனிதர் உமது படைப்புகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதனை 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 இயேசுவே திருவுடலே ஆராதனை. இயேசுவே திருவுடலே ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதனை 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 இயேசுவே திருரத்தமே ஆராதனை. இயேசுவே திருரத்தமே ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி,
எல்லா திருநிலனாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளுவீர். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம் அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வரவேணும். யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம் அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வரவேணும். மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் முந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் இருந்தருளும். மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் முந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் இருந்தருளும். உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே. உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே. அழைத்தே இறைவா இதயம் வருவாய். அழைத்தே இறைவா இதயம் வருவாய். திருமண அறிவிப்புகள். மதுரை உயர்மறை மாவட்டம் புனித மரியன்னை பேராலயம் பங்கு ஜோசப் செல்லையா அல்போன்சா மேரி இவர்களின் மகன் அந்தோணி ராஜ்குமாருக்கும், நமது பங்கு தோமையார்புரம் கிளாரா அன்பியும் கணேசன் ஆரோக்கிய செல்வி இவர்களின் மகள் பிரீத்தாவிற்கும் திருமணம் நடைபெறிருக்கிறது. இது இரண்டாம் அறிக்கை. நமது பங்கு ஞானப்பிரகாசியார்புரம் மலைமாதா அன்பியும் அலெக்ஸ் ஆரோக்கியமேரி இவர்களின் மகன் ஜான் ஃபெலிக்ஸுக்கும், நமது பங்கு அந்தோணியார் திருப்பயணமாதா அன்பியும் செல்வராஜ் மரி விமலா இவர்களின் மகள் பிரியாவிற்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது முதல் அறிக்கை. கோவை மறை மாவட்டம் புனித லூர்தன்னை பங்கு பொள்ளாச்சி சூசை லூர்து மேரி இவர்களின் மகன் அந்தோணி வேளாங்கண்ணிக்கும், நமது பங்கு தோமையார்புரம் குழந்தை தெரஸ் அன்பியம் அந்தோணி சாமி ஜெயபாக்கியம் இவர்களின் மகள் ஜான்சி மோனிகாவிற்கும் திருமணம் நடைபெறிருக்கிறது. இது முதல் அறிவிப்பு. இத்திருமணங்களில் தடையிருப்பின் பங்கு தந்தைக்கு அறிவிப்பது இறை மக்களின் கடமையாகும். ஞாயிறு அறிக்கை. இன்று 12/1/2025 ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நாளை 13/1/2025 திங்கட்கிழமை புனித இலேரியார் ஆயர் மறைவல்லுனர் நினைவு. 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித தேவசகாயம் பிள்ளை மறைசாட்சி திருவிழா. 16ஆம் தேதி புதன்கிழமை வியாழக்கிழமை புனித ஜோசப் வாஸ் அருள் பணியாளர் நினைவு. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித அந்தோணியார் துறவு மடத்து தலைவர் நினைவு. 18ஆம் தேதி சனிக்கிழமை புனித அங்கிரி நாட்டு புனித மார்கரெட் நினைவு. 19ஆம் தேதி ஆண்டின் பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. அன்று முதல் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் ஆரோக்கிய மாதா அன்பியத்தை சார்ந்த இறைமக்கள், சவேரியார் பாளையம் மேற்கு மண்டலம். அன்பார்ந்தவர்களே, 11:30 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். நம்ம கொஞ்சம் தாமதம், பரவாயில்ல, ஓகே, கொஞ்சம் லேட்டாகும் தெரியும். இருப்பினும் இந்த அருமையான விழாவிலே நாம் இங்கு வந்திருக்கக்கூடிய தந்தையர்கள், குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற அனைத்து தந்தையர்கள், அவர்கள் சார்பாக அவர்களை வாழ்த்த, அவர்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற, அவர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும், வெளி ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் சவேரியார் பாளைய குடும்பம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றது. அனைவருக்கும் நம்முடைய கரங்களை வேகமாக தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்து மகிழ்வோம். தொடர்ந்து இவர்கள் அனைவரும் இறைவனின் திருவுளத்தை சிறப்பாக தங்கள் வாழ்விலே செயல்படுத்த இறைவனும் அன்னை மரியும் அவர்களோடு உடனிருந்து அவர்களோடு வழிநடக்க
அவர்கள் பயணத்திலே துணையாயிருக்க நாம் அவர்களுக்காக நம்முடைய ஜெபங்களை அர்ப்பணிப்போம். வருகின்ற 14ஆம் தேதி நமது பங்கிலே பொங்கல் திருவிழா நடைபெற உள்ளது. அனைவரும் அன்பியமாக கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலை 11 மணி அளவிலே கோலப் போட்டியும் மதியம் அனைவருக்குமாக விளையாட்டு போட்டிகளும் மதியம் 2 மணியிலிருந்து புனித சேவியர் பங்கு இளையோர் இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்துவார்கள். மாலை 4:30 மணிக்கு நாம் பாரம்பரியமாக செய்வது போன்று அன்பியமாக சேர்ந்து நமது பங்கிலே ஆலய வளாகத்தில் பொங்கல் விழா நடைபெறும். அனைவரும் இதிலே கலந்து கொண்டு ஒரே குடும்பமாக நம்முடைய தமிழர் திருநாளை சிறப்பிக்க உங்களை பாசத்தோடு வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, விவிலிய குறிப்பேடு பைபிள் டைரி வாங்குவதற்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தவர்கள் என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம். பல்வேறு நபர்கள் இந்த விழாவை நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, அதனால் நான் யாரையும் இப்போ சொல்ல போகிறதில்ல. அனைவருக்கும் சேர்த்து இப்பொழுது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பேர் நிறைய விதத்திலே உதவி செய்திருக்கின்றீர்கள். ஆகவே அனைவருக்குமாக சேர்ந்து நம்முடைய தந்தையர்கள் சார்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இன்று மறையுரை வழங்கி நம் அனைவரையும் சிந்திக்க வைத்த எத்தனை பேர் ஃபாதரா சிஸ்டராக போகிறீங்க? நான் மட்டும்தான் கை தூக்குறேண்ணா. ஆஹா, என்னங்க இவ்வளோ பேசி ஒருத்தர் கூட தூக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஃபாதர் பீட்டர் பேசியிருக்கார். நிச்சயமாக சவேரியார் பாளையத்திலிருந்து நிறைய அழைத்தல்கள் வரும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. ஆகவே தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஏற்புரை வழங்குவதற்கு ஃபாதர் அகிலன் வருவார். திருப்பலி முடிந்ததும் பங்கு இறை மக்கள் இங்கேயே அமர்ந்திருக்கவும். ஃபாதர்ஸை ஜூப்ளி கொண்டாடுகின்ற தந்தையர்களை நாம் ஆலயத்திலே வைத்து அவர்களை உபசரிப்போம். மீன்டைம் fathers and sisters can go and have your tea and you may go to the first floor in the hall. There will be felicitation after that. So இந்த பங்கு இறை மக்கள் திருப்பலி முடிந்ததும் இங்கேயே அமர்ந்திருக்கவும். மற்ற துறவியர் தேநீர் அருந்துவிட்டு அவர்கள் நம்முடைய சவேரியார் மக்கள் மன்றத்தின் மேல் தளத்திற்கு செல்வார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆக்சுவலாக 2 குடும்பங்கள் இந்த திருவிழாவை சிறப்பிக்கின்றார்கள். வெளி விழா ஒன்று நம்முடைய சவேரியார் பாளையம் இறை சமூகம், இன்னொன்று தொன்போஸ்கோ இளம் குறுமடம் மாலப்பட்டி. நான் எக்ஸ்ட்ரா தான், அதனால் என்னையும் சேர்த்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடம் எனக்கு ஒரு பிடித்தமான இடம் மட்டுமல்ல, என்னுடைய பயிற்சி கூடம். ஆரம்பத்தில் குருவான பிற்பாடு முதல் முறையாக நான் இந்த பங்கிலே தான் உருவாக்கப்பட்டேன். சிறுவர் முதல் பெரியவர் வரை, ஆண் பெண் என்று எல்லோரும், அருட் சகோதரிகள் உட்பட எல்லோருமே ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை, குருத்துவ அழைப்பின் மேன்மையை எனக்கு இங்கே உணர்த்தி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த நாள் உங்களோடு இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலே இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த 2 குழுமங்களை, நம்முடைய சலேசிய குழுமம் சவேரியார் பாளையம் பங்கு இறை சமூகம் உட்பட, அதே போல தொன்போஸ்கோ இளம் குறுமடம் மாலப்பட்டியிலே இருக்கின்ற அனைத்து குரு மாணவர்கள் உட்பட உங்களுக்கு வெள்ளி விழா நாயகர்களாகிய எங்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தெரியும், ஒரு விழாவை கொண்டாடுவதென்றால் எவ்வளவு திட்டமிட வேண்டும், எவ்வளவு ஆட்களை ஒன்று கூட்ட வேண்டும், எப்படியெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அத்துணையும் அருமை. எங்கள் 3 பேரையும் ஒரு நெருக்கமாக ஒரு காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லாமே மிகவும் சிறப்பு, அருமையாக இருந்தது. நீங்காத நினைவலைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன். இது எல்லாமுமே
உங்களது அன்பின் வெளிப்பாடு என்பதிலே எழளவும் சந்தேகமில்லை. அந்த அளவுக்கு ஆரம்பம் முதல் சவேரியார் பள்ளியிலே அந்த அருட்சகோதரிகளுடைய ஒத்துழைப்போடு அந்த இடத்தை தயாரித்து ஒரு பவனியாக ஏற்பாடு செய்து இங்கே நம்முடைய கோவில் முற்றத்திலே 3 புறாக்கள் பலூன்களெல்லாம் பறக்க விட்டு ஏற்பாடுகளை செய்து 25 பேர் விதவிதமாக எங்களை மங்கள ஆரத்தி எடுத்து இந்த திருப்பலி வழிபாடுகளை எல்லாம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்னும் கொஞ்சம் நேரம் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கிற அளவிற்கு மிகவும் ரசனையோடு பாடல்களை பாடி இந்த வழிபாடு மட்டுமல்ல, அருமையான ஒரு எழுச்சி மறையுரையை பீட்டர் அவர்கள் கொடுத்தார். கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருந்தது. அவ்வளவு தூரம் மிகவும் அருமையாக, அர்த்தமுள்ளதாக, எல்லா வகையிலும் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, எங்களுக்கும் கொஞ்சம் அறிவுரை வழங்கக்கூடியதாகவும் இருந்ததை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அனைவரையுமே நாங்கள் பெயர் சொல்லி வாழ்த்தாவிட்டாலும் பொதுவான விதத்திலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம். குறிப்பாக அருட்தந்தையர்கள், நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு தந்தை சகாயராஜ் தொடங்கி இன்னும் நிறைய மறைமாவட்ட குருக்களை பார்க்கிறேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு சில முகங்கள் எனக்கு பரிச்சயமாக இருக்கின்றன. பெரியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இயேசு சபை குருக்கள் ஃபாதர் பிரிட்டோ பீட்டர் மரிவளன், இவங்கெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அதன் பிறகு மற்ற துறவர சபையிலிருந்து வந்திருக்கின்ற குருக்கள், அருட் சகோதரிகள் 2 கான்வென்ட் நம்முடைய பங்கிலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அமலவை சவேரியார் பள்ளியிலும், அடுத்து அவர் லேடி பள்ளி, கல்லூரி என்று அடைக்கல அன்னை அவை சகோதரிகள் நிறைய பேர் இந்த பங்கிலும் ஆர்வத்தோடு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் கலர் கலராக பார்க்குறோம், நிறைய சபைகள் இருக்கிறது. சலேசிய அருட் சகோதரிகள் இருக்கிறாங்க. இப்படி எனக்கு இன்னும் மற்றவர்கள் எல்லாம் ஃபாதர் பிரிட்டோ அவர்களுடைய நண்பர்களும் சரி, ஃபாதர் சேவியர் மைக்கேல் அவருடைய நண்பர்களாக அருட் சகோதரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நிறைய விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சேவியர் மைக்கேல் அவருடைய குடும்பத்திலிருந்து அவங்க அம்மா இருக்கிறாங்க. சகோதரர் உடல்நிலை இப்பொழுதுதான் தேறிக்கொண்டிருக்கிறது, அவர் வந்திருக்கிறார். அதே போல மற்றவர்கள் குடும்பத்தினர்கள் வந்திருக்கிறார்கள். ஃபாதர் ஜெராட் பிரிட்டோ அவர்களது குடும்பத்திலிருந்தும் எல்லோருமே நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே விருந்தினர்கள் என்று எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், எங்களது ஆசிரியர்கள், சபையிலே சலேசி சபையிலே இருந்து இப்பொழுது உலகத்திலே டொன் போஸ்கோவினுடைய நாமத்தை பரப்பிக் கொண்டிருக்கிற எங்களது பாலிய நண்பர்கள், இப்படி என்று நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நம்முடைய இந்த பங்கு இறை சமூகம், நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இது மாதிரி இந்த கோயில் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. மைக்கு கூட நல்லா இருக்கு, நல்ல சத்தம் இன்று கேட்கிறது. ஏன்னா அதுக்கு தான் இந்த கோயிலை சிறப்பாக கட்டியிருக்கிறோம். இந்த கோயில் முழுவதும் நிறைந்திருந்தால்தான் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த கோயில் எம்டி ஆக ஆக பூசையும் நல்லா இருக்காது, நாங்கள் பேசுறதும் கேட்காது, எந்த பயனும் இருக்காது. அதனால என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்முடைய சவேரியார்பாளையம் இறை மக்கள் இந்த கோவிலை எப்பொழுதுமே நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். இன்று போல் என்றும் ஆர்வத்தோடு. இன்னைக்கு எவ்வளவு மேக்கப் பாட்டில்லாம் காலி ஆயிருக்குன்னு தெரியல. நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்க, அப்படியே சம்மனசுகள் போல ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மீதி எல்லாருமே கலர் கலராக எல்லாம் இருக்கிறீங்க. ஃபாதர் பிரிட்டோ கூட இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ண லேட் ஆயிடுச்சு, அதனால தான் 1/2 மணி நேரம் லேட்டாக ஆரம்பித்தோம். அதனால நிறைய முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாமுமே இறைவனை மகிமைப்படுத்தியதாக இருக்க வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்முடைய பங்கின் விருதுவாக்கு அல்லது இலக்கு என்பது நிறைவாழ்வை பெறவே. அதனால் அந்த நிறைவாழ்வை நாம் எல்லோரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை குறிப்பாக எங்களது குருக்களுக்கு குருத்துவ அழைத்தலிலே கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த குருத்துவ அழைத்தலிலே இன்னும் நாங்கள் அதிகமாக ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவும் உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம். சலேசிய சபை என்றும் நம்முடைய மக்களோடு பயணிக்கும். அனைவரும் இணைந்து ஒரு இறை சமூகமாக கடவுளுக்கு நன்றி கூறி நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தொடர்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, மகிழ்ச்சிக்குரிய எங்கள் குருத்துவத்தின் 25ஆம் ஆண்டு நாளில் நீர் எங்களுக்கு அளித்த உம் திருமகனின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்க பெற்ற எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் எந்நாளும் உம்மை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நம் வாழ்வில் தொடர்கின்றது.